உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? இப்படி ஒவ்வொரு வசனங்களை எடுத்து அதை உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்கு அறிவிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவர் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொன்னது போல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைவே, தாவீது ஜெபிக்கிறவர், தினந்தோறும் பேசிக்கிட்டு வர அவருடைய குண லட்சணங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அவருடைய குணங்களை குறித்து நம்ம நிறைய பாடங்களை படித்தோம். அவர் விசாரிக்கிறவர். ஆனால் கடைசி கட்டத்தில் 1 சாமுவேல் 27 அவர் விசாரிக்காமல் அவர் தானாகவே இருதயத்தின் யோசனையின்படி காத் பட்டணம் பெலிஸ்தியர் தேசத்தில் போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு 1 வருஷமும் 4 மாதங்களும் அங்கே இருந்த அந்த நாட்களில் சாத்தான் அவருடைய குடும்பத்தை தாக்கிட்டான். அது 1 சாமுவேல் 30 என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சரியா? ஆனாலும் தன்னை சுதாரித்து கொண்டு கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினபடியினால் ஏபோத்தை கொண்டு வந்து தேவனிடத்தில் விசாரித்து மீண்டும் அமலேக்கியனை பின்தொடர்ந்து போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நேற்று நான் பேசினது. இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 26. நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 8 மற்றும் 9 வசனங்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அடுத்த வசனம், தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று தாவீது சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஜெபம் பண்ணுகிற மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் தி ப்ரேயர் வாரியர்ஸ். ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய லைஃப் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படும். யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, சாத்தான் கவனிப்பான். இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, இவ்வளோ பைபிள் வாசிக்கிறாங்க, இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்குறோம் இல்லை? தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்கள், சவுலை கொல்லுவதற்கு வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த அதிகாரத்தின் 26:7 அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். வாசிங்க. இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் நைட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிசாவும் தாவீதும் அதை பார்க்குறாங்க. எல்லாம் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க. இந்த சவுல் தானே 10 வருஷத்துக்கு மேலாக உங்களை துரத்துக்கிட்டே வரான். ஒரு காலத்தில் பிசாசு பிடிச்சவனை நீங்கள் தானே விடுதலை ஆக்குனீங்க. அப்பமே ஈட்டி எடுத்து குத்தி உங்களை கொல்ல பார்த்தவன் தானே. இப்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று அபிஷாய் கேட்டபோது தாவீதின் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகத்தக்கவன் யார்? அப்போ 2 விதத்தில் நீங்க யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொருவரை கொல்வதற்கு தாவீது தயங்குகிறான். அப்படி சொல்றதை விட சத்துருவை கொல்வதற்கு. தாவீதிற்கு நாளெல்லாம் சத்துருவாய் இருந்தவன் சவுல். இப்போ சத்துரு அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறான், ஈஸியா கொண்டு விடலாம். ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல அது வேண்டாம், செய்யக்கூடாது. ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதாவது அபிஷேகத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்.
அபிஷேகம் என்றால் என்ன? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அபிஷேகம் பெற்றவங்கள, சர்வ சாதாரணமாக அவங்களுக்கு தெரிஞ்சது 1% தான் இருக்கும். ஆனால் மித்தம் எல்லாம் அது இது கண்ணு மூக்கு காது கை காலெல்லாம் வச்சு தேவையில்லாத சும்மா விசாரிக்காம ஒன்றும் விவரம் கேட்காம அவங்க பாட்டுக்கு பேசுகிறத நம்ம எல்லாம் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யாருப்பா? அபிஷேகம் பெற்றவன் மேலே கை வச்சாச்சுன்னா அது குற்றம்தான். அதுக்கு வேற வழியே கிடையாது, அதுக்கு வேற பரிகாரமே கிடையாது என்கின்ற ஒரு தெளிவு ஜெபிக்கிற தாவீதுக்கு இருந்தது. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒருவர், அவங்க எந்த சர்ச்சாக இருக்கலாம், அவங்க எங்களை போன்ற சுவிசேஷ ஊழியர்களாக இருக்கலாம், சபையை நடத்துகிற ஊழியர், ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒரு சின்ன குட்டி சபையை நடத்துகிற தேவ மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சிஎஸ்ஐ பாதிரியார்களாக இருக்கலாம், ஒரு கத்தோலிக்க ஃபாதர்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம தெரியாமல் கொள்ளாமல், கர்த்தருடைய பிள்ளைகளை யோபு சொல்லும்போது நலமானதையும் நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன் என்று சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்போது, ஜெபிக்கிறவங்களை பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஜெபிக்கிறவங்களை எப்படியாயிலும் அதை இதை சொல்லி நம்ம இந்த பாலிடிக்ஸில் கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சிருவான். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்களேன், அதாவது 1 சாமுவேல் 24 வேதத்தை திருப்புங்க, 24ஆம் அதிகாரம் 4லிருந்து வாசிங்க பார்ப்போம் வேகமாக. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாக என்று, உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடைய சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். நாள் இதுதான் என்று சொன்னார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. 6ஆம் வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து, அவன் தன்னுடைய ஆட்களை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவளை தடை பண்ணினான். இந்த வார்த்தைகளினாலே தடை பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. இப்போ தாவீது போய் கை போட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதின் மனுஷன் சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்கிடுறோம், இந்த சத்துருவாகி சவுலை ஈஸியாக இன்றைக்கி நாங்கள் க்ளோஸ் முடிச்சிடுவோம். அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சால்வையின் தொங்கல், சால்வை. இப்போ சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம். இவங்க 3 பேரும் ஒரு சால்வை அணிஞ்சிருப்பாங்க. அந்த சால்வையை பார்த்தாலே ஓ ராஜா வருகிறார், சால்வை பார்த்தாலே தீர்க்கதரிசி வருகிறார், சால்வை பார்த்தாலே யார் வர்றா, ஆசாரியன் வருகிறான் அப்படின்னு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். சால்வை என்றால் அபிஷேகத்துக்கு அடையாளம். இப்போ அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதே அவன் சொன்னான், என் மனசை அடிச்சுக்கிட்டு. ஏனென்றால் அந்த அபிஷேகம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினேன் ஆண்டவன் மேல் கை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தரனை காப்பாராக. வசனம் சொல்ல, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவருடைய மனுஷரும் அவன் மேல கை போடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது. இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணுகிறான். ஜபிக்கிறவனுடைய குவாலிட்டி பாருங்க, ஜபிக்கிறவனுடைய குவாலிட்டி. சத்துரு சிக்கியிருக்கிறார். 2வது சந்தர்ப்பத்தை காட்டுறேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தாவீது அதை அனுமதிக்கலை. ஏன்னா தாவீது சவுலை விட சவுல் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அவன் ஹானர் பண்ணுறான். நான் ஒன்று சொல்லட்டா, அதாவது நீங்கள் ஒரு ஏழையோ பணக்காரனோ என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களோ, முதலாவது நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஹானர் பண்ண பழகணும். ஆமென். மற்ற ஊழியர்களை ஏளனமாக பண்ணிடக்கூடாது, அசட்டையாக நினச்சிடக்கூடாது. அவர் ஒன்றும் இல்லை, அவர் சின்ன ஊழியக்காரரு, அவர் கொஞ்சம் குட்டி சர்ச் வச்சுருக்காரு, அவங்க வட மாநிலத்தில் அப்படிலாம் ஒன்று அற்பமாக பேசக்கூடாது. ஆமென். மனுஷர்கள் பார்க்க அற்பமாக இருப்பாங்க, ஆனால் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த வல்லமை இருக்கிறதே, அது ஒரு ஹெவி அனாயிண்டிங். ஆமென். அது சர்வ வல்லவருடைய பலன், அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். இன்னைக்கு சர்வ சாதாரணமாய் நம்ம ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லேயும் அல்லது ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது ஒரு எதிர்மறையாக போட்டுட்டா பாருங்கள், அதை பார்க்குறதும் பேசுகிறதும் அதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறதும். ஐயா தோமா 4-5 நாளாக பேசிக்கிறாங்க. கிபி 52 வந்தார் நம்ம ஊருக்கு, வந்தார். அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கும் சுவிசேஷம் போகிறதுக்கு முன்னாலேயே இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு எனக்கு சுவிசேஷம் தெரியும். டெய்லி ஒரு வசனத்தை உன் நண்பனுக்கு அனுப்பி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? இன்னையோடு உங்களுடைய இந்த தேவன் விரும்பாத ஆட்டிடியூடை ஸ்டாப் பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். அனாவசியமாக ஊழியர்களை பார்த்து நான் சொல்கிறேன், யார் தவறு பண்ணாலும் அது கர்த்தர் அவரை பார்ப்பார். தவறு பண்ணிகிட்டே கிடக்கும், பாப்பார் சொல்லி இப்படியே பூசி மொழிவிட்டு போகிறீங்களா? இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியா, சொல்ல வேண்டிய இடத்துல சரியா. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. இடம் பொருள் ஏவல், அந்த இடத்துல அந்தந்த காரியங்களை நம்ம பேசணும். ஆமென். பொது வழியில் சமூக வலைதளங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாறாக சாத்தான் அதை இடித்து கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை சொல்லணும், கண்டிக்கணும். தவறான உபதேசங்களை, தவறான காரியங்களை, தேவன் சொல்லாத காரியங்களை சொல்லும்போது அதை திருத்தணும், சொல்லணும். ஆனால் அதுக்கு ஒரு இடம் கிடக்கு, இடம் இருக்குது. ஆமாம், சில இந்த விசாரணை கமிஷன் அரசாங்கம் சொல்கிறாங்க, ரிட்டையர்டான அதை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து அதை கொஞ்சம் விசாரணை பண்ணிக்கிட்டு எனக்கு 6 வாரத்தில் நீங்கள் சமர்ப்பீங்கன்றாங்கள. அந்த மாதிரி அவங்க நடுத்தரில் வச்சு எல்லாரும் டிவி கேமராலாம் வாங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கிடணும், நம்முடைய ஆத்துமாவை நம்ம காத்துக்கிடணும், நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வருகை பாருங்க சமீபமாக இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களெல்லாம் நிறைவேற்றி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போட்டு நம்ம தேவையில்லாமல் ஒருத்தர் காசிப் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் கண்டம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு, சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை, அதற்காக இயேசு நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த பாரத்தோடு நம்ம செயல்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளை 24ஆம் அதிகாரம், நீதிமொழி 24:17 என்ன சொல்லுகிறது பாருங்க. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதப்பா. இடரும்போது உன் இருதயம் களி கூறாது, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ சவுலை கொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், யுத்தம் பண்ணாமல் அவனை கொன்னுடலாம். 2 சந்தர்ப்பத்தை நான் காட்டினேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஈஸியாக கொன்னுடலாம். அவர் சொல்ல, இப்போ சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதடா, சந்தோஷப்படாத. அவன் இடரும்போது, சத்துருக்கு ஒருவேளை இடரல் வந்துட்டுன்னு வைங்களேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இப்படிப்பட்ட தெய்வீக சுவாபம் எங்களுக்கு வரணும். அதுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அபிஷேகத்தை குறித்த அறிவை எங்களுக்கு தாரும். அபிஷேகம் மேன்மையானது. ஒருவேளை பிரியமானவர்களே, அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கலாம். அதனால் அது அபிஷேகம்லாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லாத பாஷை, இருக்கிற பாஷையை பேச தெரில உனக்கு, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். வேதத்தில் இருக்குது அல்லவா? அப்படி தேவனுடைய பிள்ளைகளை அந்த நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு கிருபை செய்யலாம். கைகளை உயர்த்தி ஆமாண்டவரே, ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றவங்க மேலே என் கையை போடக்கூடாது. அவன் அபிஷேகம் பெற்றவங்க மேலே கையை போட்டால் அந்த குற்றம் குற்றமாக போயிடும். ஆமென். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று பைபிளில் சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நல்லா ஜெபிக்க சொல்லி கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் எங்கள் சுவாபத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்த வசனம் வாசிக்க வேண்டிய வசனம் 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு திருப்புங்க. 1ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமேன். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். 25ஆம் வசனம். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே. அதுக்கப்புறம் 27ஆம் வசனம். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான். தாவீது ஒரு சங்கீதக்காரன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது சங்கீதக்காரன் மட்டுமல்ல, ஜெபிக்கிறவன் என்று நமக்கு தெரியும். ஒரு பக்கம் அவர் வொர்ஷிப் லீடரா இருக்கிறாரு, பாட்டு எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு, இன்னொரு பக்கம் ஜெபிக்கிறாரு. இது ஒரு லைஃப். ஆனா இங்கே அவர் சொல்லுகிற 3 வசனங்களை பாருங்க. எந்த சூழ்நிலையில சவுலும் அவனுடைய குமாரனாக யோனத்தானும் அவனை சார்ந்தவர்களெல்லாம் கொல்லப்பட்டு அவர்கள் தன் ஜீவனை அவங்க விட்டுட்ட போது, அப்போது அவர் புலம்பி பாடின பாட்டு. அவர் சவுலை நினைத்து புலம்பி பாடுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். சவுலும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு காலத்தில் சவுலுக்குள்ள இருந்த பொல்லாதாவியை துரத்தினர் இவர் தான். ஆனா என்னைக்கு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாட்டு பாடி இந்த ஸ்திரீகள் மாறி மாறி பாடி சவுல் ராஜாவுக்கு முன்பாக தாவீதை புகழ்ந்தார்களோ, அன்னையிலிருந்து காய்மகாரமாக, அன்னையிலிருந்து கசப்பும் வைராக்கியத்தோடு தாவீதை பின்தொடர்ந்து கொல்ல பார்த்தான். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தாவீதை துரத்தி கொண்டே வந்தான். இப்போ ஒருவன் ஓடி சொல்லுகிறான், சவுல் இல்ல, சவுல் இறந்து போனார், ஹி பாஸ்ட் அவே, அவர் போயிட்டாரு, யோனத்தானும் போயிட்டான் அப்படின்னு தகவல் வந்தோடனே சத்துரு விழுந்தான், தோத்திரம் ஹல்லேலூயா அப்படின்னு பாடி கொண்டாடினாரா என்றால் புலம்பல் பாடுகிறார், புலம்பல் பாடுகிறார். அதான் ஏற்கனவே அந்த வசனத்தை நான் மென்ஷன் பண்ணேன், இங்கேயும் மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமொழி 24:17 திரும்ப ஒரு முறை நீங்க பாருங்க. இந்த இடத்துல நான் சொல்லும்போது அந்த வசனத்தை வாசித்தா, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதப்பா, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. நம்ம என்ன சொல்றோம் இந்த நாட்களில்? பத்தியா, கரெக்டாக ஆண்டவர் பண்ணிட்டார் பத்தியா, இது ஆண்டவர் தான் பண்ணார் பத்தியா, ஆண்டவர் சொன்ன பத்தியா, நான் ஜெபிச்சேன் பத்தியா, நான் ஜெபிச்சேன், உருப்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன், அது மாதிரி ஆயிட்டு போச்சா?
இந்த எதிர்த்து ஜெபிக்கிற ஜெபம் பொல்லாத ஆவி. அது பொல்லாத ஆவி. பிறரை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரே தவிர எதிர்த்து ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி, சத்துருவை எதிர்த்து போராடு. ஆமென். சத்துருவை எதிர்த்து போராடி ஜெபிக்கணும். ஆனால் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அன்பின் ஆவி. ஆமென். அன்பின் ஆவி. இதுக்கு பேர் தான் அன்பின் ஆவி. இது எப்படி வரும்? இந்த அன்பின் ஆவி எப்படி வரும் பாருங்க. அது சொல்கிறேன் எப்படி வரும்னு. நான் 3 வசனங்களை காட்டினேன். 1 சாமுவேல் 1:19 வாசித்தோம். அடுத்தது 25 வாசித்தோம். அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை 27 வாசித்தோம். இது 3லும் அவர் சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. தனக்கு விரோதமாய் போராடி தன்னை கொல்ல பார்க்கிற, தன் ஜீவனை எடுக்க வேணும்னு நினைக்கிற சவுலின் குடும்பம் இங்க கொல்லப்பட்டு அழிந்த போது பராக்கிரமசாலி விழுந்துட்டாங்களே. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமல் காணிக்கேற்ற பலன் வயல்கள் தராமல் போவதாக பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கில்போவா மலையை பற்றி அவர் பாடுகிறார். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதல் போல கேடகம் அவமதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் கில்போவா மலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மலை. இன்றைக்கு அந்த கில்போவா மலை இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு 10 நாட்கள் ஜெப பயணமாக செல்லும் போது அந்த கில்போவா மலையை பார்ப்போம். பாருங்க, ஸ்கிரீனில் காட்டுறோம் பாருங்க, மீடியா டீம் காட்டுறாங்க கில்போவா மலை. இன்றும் அந்த கில்போவா மலை உண்டு பிரியமானவர்களே. அந்த கில்போவா மலை பாருங்க, அதை எதுக்கு காட்டுறாங்கன்னா, முழு இஸ்ரவேல் தேசம் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா தேசம் முழுவதும் பச்சையாகவும் செழுமையாக இருக்கும். ஆனால் இந்த கில்போவா மலை மட்டும் பச்சையாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி தான் நடந்து போகிறாங்க பாருங்க. இப்படி தான் அந்த மலை இன்ன வரைக்கும் இருக்குது. அங்கே போகும்போதெல்லாம் அங்கே நடத்தி கொண்டு போகிறவர்கள் சொல்லுவாங்க, நடத்தி கொண்டு போகிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, மற்ற சிட்டிஸ், மற்ற ஹில்ஸு, 7 மலைகளால் சூழப்பட்டது தானே எருசலேம் சிட்டி. எல்லாம் பச்சை பசேலுன்னு இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மலை மட்டும்தான் சும்மா காடு மாதிரி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மலையை போல இருக்கும், கில்போவா மலை. காரணம், அன்றைக்கு தாவீது அந்த மலையை சபித்து அவர் சொல்கிறாரு, மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமல் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போவதாக. ஏனென்றால் பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்ட இடம் கில்போவா. இன்றைக்கு அந்த கில்போவா, அந்த சவுலும் அவனுடைய குமாரனும் கொல்லப்பட்ட அந்த நாட்களை அது நினைவுபடுத்துகிறதாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் தாவீது சொல்றாரு, பராக்கிரமசாலிகள். யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து? தன்னை கொல்ல 10 வருஷமா துரத்தி கொண்டு வருகிறவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலிகள். இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள், அடுத்தது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவை நம்முடைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டபோது அவர் பலவீனமாக இருந்தார்கள். சொன்னார்கள், அவங்க பேசும்போது சொன்னாங்க, சட்டசபையில் எனக்கு எதிர்த்து பேச வேண்டிய ஆள் நீ தானம்மா. இனி நீ போயிட்டீங்களே, இனி நான் யார்கிட்ட சண்டை போடுவேன்? உங்களோடு கூட தான் நாங்கள் சண்டை போட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேதனையோடு அவர் பேசினதை அன்றைக்கி பதிவு செய்திருந்தார்கள். அதை நான் நினைவு கூறுறேன். உலக அரசியல் தலைவர்களே இப்படி இருக்கும்போது, நல்ல மறுபடியும் சொல்கிறேன், உலக அரசியல் தலைவர்களே ஒருவர் விழுந்துட்டார், ஒருவர் உலக ஓட்டத்தை முடிக்கிறார்னா
அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே. ஆன்மீக வாழ்க்கையில், கிறிஸ்தவ சமுதாயத்தில், சபைகளுக்குள்ள ஒரு குடும்பம் விழுந்துட்டுனா, விழுந்துட்டா சரி, நல்ல ஆண்டவர் அடிச்சிட்டாரு, நல்ல ஆண்டவர் அடிச்சிட்டாரு. பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி பேசாதீங்க, பிறரை குற்றப்படுத்தி பேசாதீங்க. ஆமென். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் தேவன் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பராக்கிரமசாலிகள் பராக்கிரமசாலிகள் என்று புலம்பல் பாடுகிறார். யாரு? ஜெபிக்கிற தாவீது. அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அருமையான குவாலிட்டிஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அது ஒருவேளை அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எனக்கு வரலையே. ஒன்று சொன்னால் அந்த தொட்டா சினிங்கி மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உடனே நம்பரை பிளாக், இப்போலாம் அதுதான் நம்பரை பிளாக் பண்ணுறது, உடனே நம்பரை பிளாக் பண்ணி விடுறது. எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க, படக்குன்னு போயிடுவாங்க. இது கேட்டால் நான் இப்போ எங்கள் வயசுக்கெலாம் அது எனக்கெல்லாம் அவன் போனால் போயிட்டு போகிறான்னு. ஆனால் அவங்க இல்லை அவனுக்கு எதுமோ ஆயிடுச்சு, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? நான் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனேன் அவனை. இல்லை அவன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான், போயிட்டான், அப்படி இப்படின்லாம் அந்த பசங்க பேசுகிறானுங்க. இப்போ அதில் வேறு அந்த அவங்க அந்த அவங்களுடைய அந்த டிபியில் போடுறாங்க, அந்த தோல்வி முகம், அது நான் இதை பண்ணேன், நான் விழுந்துட்டேன், அது பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் சோக கதை, சொந்த கதை, சோக கதை, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி கீசி தீர்த்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். அப்போ தான் எழுப்புதல் வருமே தவிர நமக்குள்ள இன்டர்னல் பாலிட்டிக்ஸு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கம்ப்யூட்டரில் சில பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கடைசியில் பார்த்தா ஹேங் ஆகி கிடக்குது. காரணம் சிபியூவில் ப்ராப்ளம், உள்ள இன்டர்னல் ப்ராப்ளம். அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் அதை ஹார்ட்வேர்காரன் வரணும் அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி வெளியே பார்க்க தோத்துறோம், அல்லேலூயா, ஆமென், எஸ் லார்ட், பிரைஸ் காட், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் இங்கே சத்துரு விழுந்து போயிட்டாரு, சத்துருன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஆனால் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே என்று புலம்பல் பாடுகிறான். காரணம் என்னன்னா, நான் சொன்னேன்ல, தெய்வீக அன்புன்னு. ரோமன் சாப்டர் 5:5, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு முகத்தில் இருக்கிறது இல்ல, இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு, தட் இஸ் டிவைன் லவ் ஆஃப் காட். அது உடனே வராது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லை, அது உடனே வராது. அதுக்காக ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவரே, தோத்திர ஆண்டவரே, அவங்க அப்படிலாம் பேசுனாங்க, உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் இப்போ அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துட்டாப்பா, அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஜெபிக்கணும். அன்னை திரேசா கிட்ட அதை தான் நம்ம படிக்கிறோம் இல்லை. அதனால தான் அன்னை திரேசாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் ஆண்டவர் வர வரைக்கும் அன்னை திரேசாவை பற்றி பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தாவீதினுடைய புலம்பல் பாட்டு, ஜெபிக்கிற தாவீது, அவர் ஏற்கனவே ஒரு வொர்ஷிப் லீடர், சங்கீதங்களை எழுதுகிறவர், இசை வாசிக்கிறவர், ரொம்ப எஃபிஷியண்டான ஆள். அதனால் அவர் அவர் ஸ்டைலில் அவர் புலம்பல் பாடுகிறாரு. என்ன சொல்ல வர, சத்துரு விழுந்து போனாலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் என்று அவனை புகழுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற நல்ல குணம் கூட நம்ம ஆட்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. 1000 கஷ்டம், 1000 பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி ஒருத்தர் மேடைகளில் ஏசினாலும், ஒருத்தர் வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தோன்னே போய் நின்று ஆறுதல் படுத்தி அவங்கள பற்றி பேசி, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு வேளைக்கு சொல்லி அவன் நடிக்கிறானே இல்லையோ, அந்த சுவாபம் நமக்குள்ளே வரணும் ஐயா, வரணும். அவன் வீட்டுக்கு கால் வைக்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், மதியாதார்
தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி போனதெல்லாம் விட்டுறணும். எழுப்புதலின் காலத்துக்காக போராடுறோம். சபையில் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், ஜெபம். அப்போ நம்ம ஜெபமெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஆமேன். கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடலாம். இன்னைக்கு கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தின் சொல்லிட்டு சரியாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணும்போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கும் போது ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை பார்த்து, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறது என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம். அன்று ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆலயம் கட்டப்படணும் என்ற ஒரு ஆர்வம். நானோ கேதுரு மரம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வுட். அப்போ அந்த மரத்தினால செய்யப்பட்ட அருமையான வீட்டுக்குள்ளே நான் வாசம் பண்ணிட்டு கிடக்கிறேன். இப்படி சொல்கிறோம். கோடிக்கணக்கான கோடியான போட்டு வீடை கட்டி அதில் வாசம் பண்ணுறோம், அல்லது நமக்கு ஏற்ற வீடுகளை வாசம் பண்ணுறோம். அப்படின்னு வாசம் பண்ணுறோம்ல, அது மாதிரி அவர் சொல்கிறார், நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீடுகளில் வாசம் பண்ணுறேன். ஆனால் என் ஆண்டவருடைய உடன்படிக்கையோ திரைச்சீலைகளுக்கு பின்னால அது சாதாரணமான இடத்துல கிடக்குது. அப்போ கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணுமே, கர்த்தருக்கு ஆலயம் கட்டணுமே. ஆண்டவர் அவரை அனுமதிக்கல. அது வேற விஷயம். காரணம், நீ ஒரு யுத்த புருஷன், உன் நாட்களில் சமாதானம் கிடையாது, ஓயாத யுத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஓயாத யுத்தம். எங்கு போனால் ஒரு பக்கம் இந்த ஒரு 10 வருஷ காலம் இந்த சவுலோடு கடந்து போராட்டம், மிச்சமுள்ள 30 வருஷத்துக்கு மேலே பெலிஸ்தியர் ஒரு பக்கம், அமிலேக்கன் ஒரு பக்கம், அடிக்கடி அவன் லைஃப்பில் நுழைஞ்சு போராட்டம் தான். ஆனால் ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான். ஆக மொத்தம் தாவீதினுடைய, அதாவது ஜெபிக்கிற மனுஷனாகிய தாவீதினுடைய கேரக்டர், கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டணும். நம்மள நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு. ஒருவேளை நான் ஒரு பெரிய பணக்காரனாக இல்லாவிட்டாலும் எங்கள் சர்ச் கட்டப்படுதுன்னா என் மூலம் ஒரு 10 ரூபா கொடுத்து அதில் ஒரு செங்கலை வாங்கி வைங்கன்னு சொல்கிற எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு நிறைய பணம் கொடுக்க வசதி கிடையாது, ஏதோ ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், ஒரு சிமெண்ட் பேக் வாங்கி கொடுங்க. ஆமாம், சிலர் பாருங்க, என் பிள்ளை பேரில் இந்த சிமெண்ட் பேக் வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. அதை ஆண்டவர் ஹானர் பண்ணுவார். ஆமாம், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும். ஆமேன்னு சொல்லிக்கோங்க. வீட்டில் ஆலயங்கள் கட்டப்படணும். ஆலயங்கள் இதில் 2 விஷயம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டது. நியூ டெஸ்ட்மெண்ட்ல மேத்யூ சாப்டர் 1 ரெவலேஷன் சாப்டர் கடைசி வரைக்கும் ஆலயம் கட்டப்பட்டதாக எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆலயம் கட்டப்பட்டார், பவுல் போய் பிரதிஷ்டை பண்ணார், மெக்கோதோனியாவில் ஒரு பெரிய கத்தீட்ரல் கட்டினாங்க, தெசலோனிக்கே சபையில் இந்த கட்டடம் கட்டினாங்க, பார்க்க முடியாது பைபிளில். அப்போ என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 3:16-17 படி மனுஷன் கட்டின ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணல. நீதாண்டா அந்த ஆலயம். என்ன பார்த்து சொல்வார், நீதாண்டா பிரசங்கம் பண்றிய ஊழியனே, நீதாண்டா என்னுடைய ஆலயம். அது வேற. ஆமாம், நம்ம ஆலயத்துக்கு பல லட்சங்களை கொடுத்துட்டு இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்துவிட்டா அங்கே போக முடியாது. அது வேற விஷயம். நான் எல்லாத்தையும் சொல்லணும். அதே நேரத்தில் ஆலயங்கள் கட்டப்படணும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டுங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் போனீங்கன்னா நிறைய கிராமங்கள் ஆலயம் இல்லையே. ஆனால் நம்ம ஆலயத்தில் கடந்து 2 பார்ட்டி
சில மெயின் லைன் சர்ச்சஸோடு பேசுகிறேன். 2 குரூப் இல்லாத ஆலயமே இல்லைன்ற அளவுக்கு இருக்குது இன்னைக்கு. ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் ஏதோ ஒரு 4% 3% இருக்கும். எங்கள் சர்ச்சில் இந்த பாலிடிக்ஸ் கிடையாது, குரூப்பு கிடையாது. ஆனால் எங்கே போங்க, எங்கே எடுங்க, ஊழியத்துக்கு போங்க, ஒரு குரூப்பு எஸ்ன்னு இன்னொரு குரூப் வேண்டான்னு. எங்கே போனாலும் பாலிடிக்ஸ். மிஷினரிகள் ரத்தம் சிந்தி, ரத்த வேர்வை சிந்தி அது சம்பாதித்த ஆலயங்கள், அதை கட்டி காக்கிறதுக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு அதனால் முடியல. அங்கே கடந்து போலீஸார் உள்ள வர்றது, ஆலயத்துக்குள்ள போலீஸாரை வச்சு எலெக்ஷன் நடத்துறது, போலீஸாரை வச்சு அடக்காராதனை நடத்துறது. இல்லை, போலீஸாருக்கு அதான் வேலை. எவ்வளோ 1008 பிரச்சனை இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆலயங்கள் கட்டப்படணும். உங்கள் சபையில் ஆலயம் கட்டப்படணும்னா அதுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆலயம் கட்டப்படணும். மிஷினரி பணித்தடங்களில் ஆலயங்கள் கட்டப்படணும். ஆமென். ஆலயங்கள் கட்டப்படணும். அதனால் தாவீது ஜெபிக்கிறவன். நல்ல ஜெபம் பண்ணி எல்லாம் பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணிட்டு பிரைஸ் எல்லாம் ஆண்டவரே நான் படுகிறேன்ப்பா, அப்படி இல்லை. என் ஆண்டவருக்காக நான் ஆலயத்தை கட்டணுமே, என் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டணுமே. அப்போ பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. 2 காசு போட்ட விதவியை கூட ஆண்டவர் அவங்க மேன்மைப்படுத்தி பேசினா இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விதவி பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேரே இல்லை. பேர் தெரியாத ஒரு நபரை நூற்றாண்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். விஷயம் என்னன்னா, உள்ளதை கொடுத்தாள். ஆமென். வசதி இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு 4 லட்சம் ரூபாய் அனுப்பி ஒரு ஆலயத்தை கட்ட பாருங்க. ஆமென். எண்ணத்தை கொண்டு போகிறோம் உலகத்தில். இன்னைக்கு உலக ஓட்டத்தை முடித்து ஒரு நாள் பரலோகம் போகும்போது எண்ணத்தை கொண்டு போகிறோம். காரை கொண்டு போவோமா? அந்த பத்திரத்தை பெட்டிக்குள்ளே வச்சிருங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் விடுவாங்களா? அந்த பத்திரத்தை, வீட்டு பத்திரம், நான் கட்டின வீடு பத்திரம்லாம் என் பேரில் இருக்கு, அந்த பத்திரத்தை என் தலைமாட்டில் வச்சிருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறார். அம்மா சொல்ல விட்டுருவியா? தலைமாட்டிலையா? பத்திரத்தை எடுத்துட்டு தானே முதல்ல அடக்கம் பண்ணுவான். மோதிரத்தை கழட்டிட்டு தானே அடக்கம் பண்ணுவான். என்ன சொல்றீங்க? பாரத்தோடு சொல்றேன், இந்த கடைசி காலத்தில் அற்ப பணத்துக்கு பின்னால போயிடக்கூடாது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. தாவீதினுடைய பெரிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, ஜெபிக்கிற ஆலயங்களை கட்டணும். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் என் குடும்பமாக ஆலயத்தை கட்டுவோம்ப்பா. ஆமென். நல்லா தொழில் பண்ணுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமாம், வீட்டை கட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவர் சன்னிதானத்தில் நல்ல அபிஷேகம் பெற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. சரியா? சத்துரு விழுந்து போகும்போது அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. தாவீது சவுல் கொல்லப்பட்ட போது, யோனத்தான் கொல்லப்பட்ட போது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, கில்போவா மலையே உன்மேல பனி மழை பெய்யாதிருப்பதாக என்று அவன் வாயார ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். அது இன்ன வரைக்கும் நிகழ்ந்துகிட்டே கிடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற எனக்குள்ள ஆண்டவரே நல்ல இந்த குணங்களை எனக்கு தாங்க. ஜெபிக்கிற எனக்குள்ள ஆலயங்கள் கட்டப்படணுங்கிற என்ன குணத்தை கொடுங்க. எங்க சபையோடு சேர்ந்து ஆலயங்களை கட்டணும், ஆத்துமாக்களை கட்டணும். ரப்பா பூடாதா கூதாலஹா. ஆமாப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா, சம்பாரிச்சு சாப்பிட்டு உறங்கி உண்டு சஃபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருக்கிறது நல்லதுதான். அதன் மத்தியில ஆலயம் கட்டப்படணும். ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்முடைய பின்வரும் சந்ததிகள் சொல்லணும், இந்த ஆலயம் இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாரத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் தாரும். கைகளை உயர்த்தி எங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் நல்ல குணமுடையவர்களா எங்களை மாற்றுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா, இந்த ஜெபத்தெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதி உள்ள மக்களுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன் சப்பா.
வேதனையோடு எங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் சண்டையும் சச்சரவும் வேதனையும் வீணான சர்ச்சைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் வீடுகளை விட்டு வெளியே போகட்டும் அப்பா. இளம் வாலிபர்கள் தாய் தகப்பனுக்கு அடங்கி நடங்கி ஒடுங்கி நடப்பார்களாகப்பா. எங்கள் கர்த்தர் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.